வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகரவுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைச்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இன்னைக்கு வந்து வேறு டைப் சொல்லியிருந்தோம். சப்போர்ட் தொட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது டவுனுக்கு எதிர்பார்க்கணும். ஒரு பிரேக் பண்ணான்னா ஒரு அப்சைடு போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இறங்குறப்ப நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிற மாதிரி கொடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே தொட்டால் செல்லு தான் ஆகும். ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் பண்ணான்னா ஒரு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் வந்த பிறகு ஆக்சுவலி நமக்கு ட்ரெண்ட் லைன் செட்டப் இருந்தால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிலாம் அப்போ எடுக்க வேண்டியதில்லை. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சின் வரல இந்த ரேஞ்சின் வரல இதுக்குள்ளே தான் முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆனால் தொட்டால் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கும். இது தொடவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் சைடு செட்டப்லேயே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது செகண்ட் வரைக்கும் வரது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போயிட்டு தான் மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அப்சைடு முடிஞ்சு ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் போகல. அங்கேருந்து ஒரு சின்ன ஃபால் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி மட்டும் தான் ஒரு மூவ்மெண்ட்ஸ் இந்த மூவ்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தது. அதுக்காக இந்த ஃபால். அதுக்காக மார்க்கெட்டில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே சைடு வச்சதுனால பேங்க் நிஃப்டியெல்லாம் பெருசாக ஒன்றும் மூவ் இல்லை. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 50 மினிட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டே இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லை. நம்ம சொல்லியிருந்த மாதிரி சப்போர்ட்டும் வரல, ரெசிஸ்டன்ஸும் உள்ளுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டி வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹேம்பர் மாதிரி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு அப்சைடு மூவ் இருக்கும். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போக வாய்ப்பு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஹை தான் 25,500 அப்படிங்கிற ரேஞ்சு தான் இந்த ட்ரெண்ட் லைன் படி இருக்குது. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது பிரேக் பண்ணால். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நேற்றோட லோ இந்த கேண்டோட லோ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கேண்டில் பிரேக் பண்ண பட்சத்தில் இதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த ஹேமரோட லோ தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் இது லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,509 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. செகண்டை பொறுத்தவரைக்கும் 25,587, தேர்ட் வந்து 25,669. சரி ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி இப்போ லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 25,407 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு நேற்றையோட லோ 25,331, தேர்ட் வந்து 25,292. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் 25,509 அப்படிங்கிற இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அடுத்த மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்த பிரேக் பண்ணணும். இந்த இடம் ஸ்ட்ராங்கான இடம். இந்த இடத்த தொட்டால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதுக்கு அந்த மாதிரி செட்டப் இடம். அதே சமயம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் சப்போர்ட்டுக்கு அது ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கே தொட்டாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட்லேருந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடம் தொட்டால் செல்லிங் வரும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டைப்பில் பார்க்குறப்ப மார்க்கெட் இந்த இடத்த உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. மார்க்கெட்டை புல்லிஷ் போகிறது செட்டப் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த இடத்த உடைக்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடைச்சோன்னா செகண்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்டு பிறகு தேர்டு வந்துச்சுன்னா இந்த இடம் ஸ்ட்ராங் இருந்து அப்சைடு போகிறதுக்கு ஆன வாய்ப்பு இந்த தேர்டு வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் மேல் நோக்கி. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு டோஜி தான் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் பிரேக் பண்ணி இந்த கேண்டோட லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 57,235 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 57,656. அதுபோல் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 56,838 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,420 நம்ம டே கேண்டில் ஒரு கேண்டில் காட்டியிருப்போம் அதோட லோ. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அதான் பேங்க் நிஃப்டியில் அதே ஸ்டைலில் தான் இருக்குது. இதுலேயும் அப்படி தான் இருக்குது. இந்த இடம் ஸ்ட்ராங்கான இடம். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல் டைம் ஹை கொஞ்சம் மேலே வரும்.
அதே சமயத்தில மார்க்கெட் வந்து சப்போர்ட்ட உடைக்கும் பட்சத்தில மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட்ன்னு பார்த்தோம்னா, இந்த 420ங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இடையில இருக்க வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்க வாய்ப்பு இல்ல. இதுக்குள்ள தான் இருக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப் சைட் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்ப நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சிருக்கோம். பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 83,555 அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 53 சொல்லிட்டேன். 83 83,555 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம்னா 83,602 அப்படிங்கிற ஒரு 55, 60 பாயிண்ட்ஸ்க்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான ஐட்டம். நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி சொன்ன மாரி இந்த இடமுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இடம். அது எல்லோ ஜோனா போட்டுப்போம். ஏன்னா கொஞ்சம் 2 சைடு இருக்கு. 2ம் பக்கத்துல இருக்கனால. இந்த எல்லோ ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அதிகம். 84,159ங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் கிரீனா மாத்திக்குவோம். அப்புறம் சப்போர்ட் எடுத்தோம்னா இன்னைக்கு போன லோ தான் 83,262 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 82,882 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த டேயோட லோவ பிரேக் பண்ணும் பட்சத்தில மார்க்கெட் வந்து இறங்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து எது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் 82,882 வரைக்கும். இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான இடம். இங்கேருந்து மார்க்கெட் அப் சைடு போறதுக்கு வாய்ப்பு தான். குடுத்துருக்க செகண்ட் சப்போர்ட் 3லையுமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 3லையுமே இந்த கடைசி குடுத்துருக்க சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்து அப் சைடு போறதுக்கான இடத்துல பார்த்து தான் நம்ம சப்போர்ட்டே வரைஞ்சிருக்கோம். அதனால இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான இத உடைச்சா மட்டும் தான் அடுத்தது பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா உடைக்க வாய்ப்பு இல்ல. 3லையுமே இந்த இடம் தொட்டா மார்க்கெட்ல ஒரு அப் சைடு மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இடத்த உடைச்சு இந்த இடத்த ஃபர்ஸ்ட்டு உடைக்கிறான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து அப் சைடு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த இடத்த உடைச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ உடைக்கிறான் அப்படின்னா, திருப்பி வந்து என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது உடைச்சிட்டாலே அப்படியே மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்க மாரி தான் தெரியுது. இல்லன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒண்ணு போட்டுங்க மைனரா. நம்ம இந்த ஸ்டைல்ல வழக்கமா போடுற மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் செட்டப் போட்டுங்க. இது உடைச்சானா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து அப் சைடு போறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.